சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான டைட்டானிக் படத்துக்கும் அண்மையில விபத்துக்குள்ளான டைட்டன்கிற நீர்மூழ்கி இயந்திரத்துக்கும் நிறையவே தொடர்புகள் இருக்கு. இந்த விபத்து எப்படி நடந்தது, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். டைட்டானிக் படத்தோட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூனுக்கு டைட்டானிக் மாதிரியான ஒரு படத்தை இயக்கணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, ஜேம்ஸ் கேமரூனை நமக்கு வெறும் இயக்குனரா மட்டும் தான் தெரியும். அவர் இந்த மாதிரியான நீர்மூழ்கி இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அந்த ஒரு ஆசையில இந்த மாதிரியான சப்மர்சிபிள் நீர்மூழ்கி இயந்திரங்களை தொடர்ச்சியா பயணிக்கிறார். அப்படி ஒரு பயணத்தின் போதுதான் 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகுது. இந்த விபத்துக்குள்ளான டைட்டானிக் கப்பலை சப்மர்சிபிள் இந்த நீர்மூழ்கி இயந்திரம் மூலமா போய் பார்வையிடுறாரு. அப்படி பார்வையிடும் போது அவர் பார்த்த காட்சிகள் தான் டைட்டானிக் படத்தை இயக்கணும்ன்ற ஒரு ஆசையை அவருக்குள்ள உருவாக்குது. கிட்டத்தட்ட 33 முறை இந்த மாதிரியான நீர்மூழ்கி இயந்திரத்தில் அவர் பயணிச்சிருக்காரு. இந்த விபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓஷன் கேட் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓஷன் கேட் நிறுவனம் 2009 தொடங்கப்படுது. அது தொடங்கப்படுறதுக்கான காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, ரிசர்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப சாகச பயணத்தில் ஆர்வம் கொண்டவர்களுக்குமாக தான் இப்படி ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்றாங்க. 2009ஆம் ஆண்டுலேருந்தே ஓஷன் கேட் இந்த மாதிரியான பல சாகச பயணங்களை நடத்திருக்கு. இதற்காக வசூலிக்கப்படக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான ஒன்று. இப்போ நம்மெல்லாம் சுற்றுலாவுக்கு போகணும், இல்லை குழந்தைகளோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கோ இல்லை ஒரு சுற்றுலா தலத்துக்கோ போவோம். இந்த மாதிரி உலக பணக்காரர்களை சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போற ஒரு நிறுவனமாக தான் ஓஷன் கேட் நிறுவனம் இருந்திருக்கு. ஓஷன் கேட் நிறுவனத்துடைய சிஇஓ தான் ஸ்டாக்டன் ரஷ். இவர் தான் இந்த டைட்டன்கிற சப்மர்சிபிள் நீர்மூழ்கி இயந்திரத்துக்கான பைலட்டாகவும் இருந்திருக்காரு. இவருடைய மனைவி பேரு வெண்டி ரஷ். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெண்டி ரஷ்ஷுடைய கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலில் பயணிச்சவங்க. டைட்டானிக் படம் பார்த்தவங்களுக்கு ஒரு சீன் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அதாவது என்னன்னா, கப்பல் மூழ்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான தம்பதி கட்டிலில் கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒரு மரணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அதுக்கு இன்ஸ்பயரே வெண்டி ரஷ்ஷுடைய கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் தான். வழக்கம் போல ஜூன் 18ஆம் தேதி டைட்டன் ஆழ்கடலுக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குது. இந்த இடத்துல டைட்டன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். டைட்டன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல் கிடையாது. சப்மரைன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். இது ஒரு சப்மர்சிபிள், அதாவது நீர்மூழ்கி இயந்திரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்ங்கிறது தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒண்ணு. அது ஒரு பைலட் இயக்குவாரு. ஆனா இந்த நீர்மூழ்கி இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் மேல ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பல் தான் இந்த டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிளை லான்ச் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு மினி ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தான் கப்பலுடைய அடித்தளத்திலேருந்து இந்த சப்மர்சிபிள் இயந்திரம் தள்ளப்படும். இப்படி தள்ளப்பட்டு தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கும். இந்த சப்மர்சிபிளை இயக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான விஷயம் தான் சொல்லப்படுது. இதை ஓஷன் கேட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, 16 வயசு பையன் கூட இந்த சப்மர்சிபிளை இயக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்மர்சிபிளுக்கு மேலே இருக்கக்கூடிய கப்பல்லேருந்து சோனார் சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எனவே அந்த சிக்னலை கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணி, சிம்பிளா சொல்ல போனா ஒரு வீடியோ கேமோட ஜாய்ஸ்டிக்கை இயக்கிற மாதிரி தான் இந்த சப்மர்சிபிளை இயக்கிறது. ஜூன் 18ஆம் தேதி டைட்டன் சப்மர்சிபிள் தன்னோட பயணத்தை தொடங்கின 1.25 மணி நேரத்தில் டைட்டன் சப்மர்சிபிளுக்கும் மேல இருக்கக்கூடிய கப்பலுக்குமான தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுது. அடுத்த சில நிமிடங்கள்லேயே இந்த செய்தி உலகம் முழுக்கவும் பரவலா பேசப்படுது. ஏன்னா இந்த கப்பலில் பயணிச்ச 5 பேரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் இதுல பயணிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஷன் கேட் நிறுவனத்துடைய சிஇஓ ஸ்டாக்டன் ரஷ் தான் இந்த சப்மர்சிபிளுடைய பைலட்டா இருக்காரு. இந்த சப்மர்சிபிளுடைய கமாண்டோவா பாத்தீங்கன்னா பால் ஹென்றி இருக்காரு. இந்த பால் ஹென்றி பிரெஞ்சு ராணுவ தளத்தில் ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்தவர். இவங்களோட பயணிச்ச அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷுடைய மிகப்பெரிய தொழிலதிபரான ஹாமிஷ் ஹார்டிங் அதில் பயணிச்சிருக்காரு. 2022ஆம் ஆண்டு ஹாமிஷ் ஹார்டிங் இந்தியாவுக்கு வருகை தந்தப்ப பிரதமர் மோடியோட பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணா பார்க்குக்கு 4 காட்டு சிறுத்தைகளை பரிசளிச்சார். அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரான சஷாஜா தாவூத் அதில் பயணிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து அவருடைய பையனான சுலைமான் தாவூத், 19 வயதான சுலைமான் தாவூத், அப்பா பையன் 2 பேருமே பயணிச்சிருக்காங்க. இதுதான் அந்த சப்மர்சிபிள்ல பயணிச்ச பயணிகளுடைய விவரம். தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதுமே யார் யார் பயணிச்சாங்க, அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற விவரம் தான் முதல்ல பேசப்படுது. விபத்து நடந்த இடம் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்பகுதி அப்படிங்கிறனால முதல் கட்டமா கனடா ராணுவம் அங்க வருது. அவங்களோட அமெரிக்க ராணுவம் கைகோர்க்குது. இந்த கப்பல் மீட்பு பணிங்கிறது முதற்கட்டமாக தொடங்கின உடனே அது உலகம் முழுக்க செய்தியாக எதிரொலிக்குது. எல்லாரும் இதை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. ஆழ்கடலில் நடக்கக்கூடிய தேடுதல் வேட்டைங்கிறது ரொம்ப சிக்கலான ஒன்றா இருந்தாலும் பல அதிநவீன கருவிகள் இறக்கப்படுது. அதில் ஒன்று தான் 20,000 அடி வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ரோபோட்டிக் இயந்திரம் ஒன்று அமைக்கப்படுது. ஏன்னா அதோடைய இயந்திர கைகள் மூலமாக சப்மர்சிபிளை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது முதல் கட்டமாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட தேடுதல் வேட்டை ஆரம்பித்து 24 மணி நேரமாகியும் எந்த விதமான ஒரு முக்கிய தடயங்களும் கிடைக்கல. அந்த நேரத்தில் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா,
பெரிய பெரிய சோனார் பில்லர்ஸை கொண்டு வராங்க. அதாவது கடலுக்குள்ள போன டைட்டன் சப்மர்சிபிள் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒலியை ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை ரிசீவ் பண்றதுக்காக பெரிய பெரிய சோனார் பில்லர்ஸை வந்து கடல் மட்டத்தில் நிறுவுறாங்க. முதல் நாள் ஒரு சத்தம் வருது, அது வந்து சப்மர்சிபிள்லேருந்து வந்த சத்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்கப்படுது. தொடர்ச்சியாக அந்த சத்தத்தை கண்காணிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆழ்கடல்லையும் ஒரே நேரத்தில் தேடுதல் வேட்டையானது நடைபெற்று இருக்கு. தேடுதல் வேட்டை 24 மணி நேரத்தை கடந்த உடனே எல்லாருக்குமே உள்ள இருக்கிறவங்க உயிரோட இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அப்பதான் ஓஷன் கேட் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 96 மணி நேரம் வரைக்கும் அவங்களோட உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 96 மணி நேரம் வரைக்கும் உள்ள ஆக்சிஜன் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியா டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராக்கெட் லான்ச்சுக்கு எப்படி கவுண்ட் டவுன் இருக்குமோ அந்த மாதிரி தான் உலக மீடியாக்கள் எல்லாமே 96 மணி நேரம், 50 மணி நேரம் கடந்துருச்சு, 80 மணி நேரம் கடந்துச்சு, இன்னும் 16 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் எவ்வளவு நேரம் அவங்க உயிர் வாழ்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றத சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த காலம் அப்படிங்கிறது கடந்த வியாழக்கிழமை மாலையோட முடிஞ்சிருச்சு. எனவே இந்த கவுண்டவுன் முடிஞ்சோன்னே கண்டிப்பா அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படிங்கிற அச்சம் இந்த 5 பேரோட குடும்பத்தினர் மத்தியில இருந்துச்சு. இந்த கவுண்டவுன் முடியறதுக்குள்ள 5 பேர் எப்படியாவது காப்பாற்றப்பட்டுருவாங்கன்ற ஒரு அதிபயங்கரமான நம்பிக்கை அந்த 5 பேரோட குடும்பத்தினர்கிட்ட இருந்துச்சு. ஆனா அந்த நம்பிக்கையை பொய்யாக்குற விதத்துல 96 மணி நேரம் கடந்துருச்சு. அப்பவும் ஓஷன் கேட் நிறுவனம் என்ன சொன்னுச்சுன்னா, நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா ஆக்சிஜன் இல்லாதனாலேயே 5 பேரும் இறந்துட மாட்டாங்க. இந்த சூழலை தாக்கு பிடிக்கிறதுன்றது ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு பாடி கண்டிஷன், வளர்சிதை மாற்றங்களை பொறுத்தது. அதனால கண்டிப்பா 5 பேரும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கு. நாங்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கோம், கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. அப்பவும் கூட குறைந்தபட்சம் 19 வயதான சுலைமான் தாவூதாவது உயிரோட இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் அங்க இருந்த குரூலேயே ரொம்ப இளையவர். அதனால அவர் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கூட மருத்துவர்கள் சொன்னது என்னன்னா, இது இருக்கக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியான பகுதி, குளிர்ச்சியான பகுதியில் நம்மளுடைய இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால பெரிய அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது, யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இந்த மருத்துவர்களோட வாக்கு எல்லாத்தையுமே பொய்யாக்குற வகையில வியாழக்கிழமை இரவே 5 பேரும் இறந்ததா அறிவிக்கப்படுது. அதுவும் குறிப்பா 19 வயசான சுலைமான் தாவூதுக்கு இந்த சப்மர்சிபிள் பயணத்து மேல விருப்பமே இல்லை. அவர் இந்த கப்பல்ல பயணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் தன்னோட ரிலேஷன்ஸ் கிட்ட எனக்கு இந்த பயணத்து மேல பெரிய ஆர்வம் இல்லை, ஆனா அப்பா சொன்னாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பயணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். இந்த விஷயத்தை அவருடைய தங்கச்சி சொல்லி மீடியா முன்னாடி ரொம்பவே அழுதுருக்காங்க. இந்த டைட்டன் சப்மர்சிபிள் பொறுத்த வரைக்கும் 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் தான் இருக்கும். 2 கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்றாங்கன்றதுக்காக இது ரொம்ப காஸ்ட்லியான ஹைஃபையான பயணம் கிடையாது. இந்த சப்மர்சிபிள்ல பயணிக்கக்கூடிய எல்லாருமே உட்கார்ந்து தான் பயணம் பண்ணணும். ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு கழிவறை மட்டும் தான் இருக்கணும். அதை ஒரு திரைச்சீலை வச்சு தான் மூடி இருப்பாங்க. இந்த பயணம் எதற்காக மேற்கொள்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சப்மர்சிபிளோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய LED லைட் மூலமா டைட்டானிக் கப்பலுடைய சிதைந்த பாகங்களை பார்க்கலாம். அதுவும் ரொம்ப தூரம்லாம் இருக்காது, அதிகபட்சம் ஒரு 10 மீட்டர் வரைக்கும் தான் அந்த லைட் இருக்கும். அந்த வெளிச்சத்துல டைட்டானிக் கப்பலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சாகச மனப்பான்மையோட தான் அந்த சப்மர்சிபிள்ல பயணிச்சவங்க இருந்திருக்காங்க. இந்த விபத்து முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு காரணமா ஏற்பட்டது அப்படிங்கிற விமர்சனம் பரவலா எழுந்திருக்கு. ஏன்னா வியாழனன்று இரவு இந்த சப்மர்சிபிளுடைய உடைந்த பாகங்கள் ஒரு 5 துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா ஆழ்கடலை பொறுத்த வரைக்கும் அது பல பண முதலைகள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தளமாக தான் இருக்கு. அங்க சரியான முறைப்படியான சட்டங்கள் எதுவுமே பின்பற்றப்படுறது இல்லைங்கிற விமர்சனமும் பரவலாக எழுந்திருக்கு. என்னதான் ஓஷன் கேட் நிறுவனம் 96 மணி நேரம் வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் 96 மணி நேரம் வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி செய்ய முடிஞ்சவங்க ஏன் பாதுகாப்புல கோட்டை விட்டாங்க? சோனார் மட்டும்தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்னலா? வேறு எந்த விதமான தகவல் தொடர்பு கருவிகளும் உள்ள இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் பரவலாக எழுந்திருக்கு. 2021ஆம் ஆண்டு இந்த டைட்டன் சப்மர்சிபிள்ல பயணிச்ச ஆர்த்தர்ங்கிற ஒருத்தர், உங்களுக்கு அதிபயங்கரமான பைத்தியக்காரத்தனம் இருந்தா மட்டும்தான் இந்த சப்மர்சிபிள்ல பயணிக்க முடியும், அந்த அளவுக்கு இதுல பாதுகாப்பு அம்சங்கள் குறைவு, போனா உயிரோட வருவோமா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வென்ச்சர்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் ஐலண்ட் குருதி மாதிரி ஒரு சின்ன குழந்தை கடற்கரையில் செத்து கிடக்கிறப்ப மட்டும்தான் அகதிகள் கப்பலில் பயணிச்சு இறக்கிறத நம்ம பேசுறோம். இந்த மாதிரி நேரத்திலையும் அந்த விஷயங்களை பத்தி பேசணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள் போகக்கூடிய சப்மர்சிபிள் விபத்துக்குள்ளானதுக்கு கொடுக்கக்கூடிய அரசுகள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மாதிரி அகதிகளுடைய இறப்புக்கு ஏன் கொடுக்கறது இல்லைங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுது. இந்த கேள்வியோட இந்த வீடியோ முடியுது. விகடனுக்காக ராணி கார்த்திக். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.